ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நடந்து முடிந்த 2023ஆம் ஆண்டிற்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நேற்று தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ணதுக்கு ப்ராக்கெட்லேயே பார்த்தோன்னா அவங்களுடைய ரோல் நம்பர் ப்ராக்கெட்ல வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன போஸ்டிங், டிஎஸ்பியா, ஏஆரா, இல்லை ஃபயர்மேனா, இல்லை ஜெயில் வார்டன் அப்படின்றத அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேர்ள்ஸாக இருந்தால் ஏஆர் அப்படின்னும், பாய்ஸாக இருந்தால் டிஎஸ்பி, ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் அப்படின்றதும் பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரியா? இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் டவுட் கேட்டே இருந்தீங்க, சார் எனக்கும் அதே மார்க்கு தான், உங்களுக்கும் அதே மார்க்கு தான், பட் 72ன்னு சொன்னீங்க கேர்ள்ஸுக்கெலாம், ஆனால் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுக்கலையே சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. அந்த பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா டேட் ஆஃப் பர்த்தாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு உள்ளே பிறந்திருந்தா மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் என்ன பண்ணல, எடுக்கலன்றது அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, ரிசல்ட் வந்து விட்டாச்சு. 2ஆம் நிலை காவலத்திற்கான கட் ஆஃப் அண்ட் ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து ஒரு 10-15 நாள் என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. 10 to 15 டேஸ் வந்து டைம் எடுத்துவாங்க. அதுக்குள்ளே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரோட அவங்களுடைய விட் ஆஃபீஸ். மேக்ஸிமம் பார்த்தோன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே தான் பார்த்தோன்னா மெடிக்கல்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிடுவாங்க. இந்த மெடிக்கலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்டு சும்மா இன்னொரு வாட்டி செக் பண்ணுவாங்க, வெயிட் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பிபி, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இசிஜி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சும்மா எக்ஸ்ரே அந்த ரேஞ்சில் பார்த்தோன்னா இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா மெயினான விஷயம் 2 விஷயம் பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. கலர் பிளைண்ட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி, கலர் பிளைண்டு இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி எடுப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா காது நல்லா கேட்குதா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தூரமாக நின்றுக்கிட்டு எதாவது சொல்லிட்டு நான் சொல்கிறது என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது கண்ணு, காது, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா வாய், பல்லு செக் பண்ணுவாங்க. சொத்த பல்லு எதாவது இருக்கிறதா, வேற ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பல்லு சொத்தையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஃபோர் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பல்லை க்ளீன் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அந்த பல்லு வந்து பார்த்தோன்னா அடைச்சிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சும்மா அடிஷ்னலாக பார்ப்பாங்க. அதனால் இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு மெடிக்கலுக்கான கான்செப்ட். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸைஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைரேகை எல்லாம் செக் பண்ணும். கைரேகை, உங்களோட ரெட்ஜி எல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு நியர்பை ஸ்டேஷன், உங்களுடைய ஏரியாக்குள்ள எந்த ஸ்டேஷன் வருதோ அந்த நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரியா? இவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா, இவங்க என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்ற மாதிரி இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஆஃபீஸர் ப்ளஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்து அடுத்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு எந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏரியாவோ உங்கள் ஏரியாவுக்கு எந்த லிமிட்டுக்குள்ளே வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் ஹிஸ்ட்ரி எதாவது இருக்குதா, வேறு எதாவது கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறது போலீஸ் வெரிஃபிகேஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருவாங்க. போலீஸ் ட்ரைனிங் அகாடமி அதான் பார்த்தீங்கன்னா பிடிஏ வந்து போகிறது வந்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வந்து ரேட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா பிசிக்கான அடுத்த கட்ட ப்ராசஸாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிசிக்கான ப்ராசஸ் ஓகே சார். அடுத்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன், பிசி நோட்டிஃபிகேஷன், எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குல்ல. அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அடுத்த கான்செப்டில் எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட் எப்பொழுது அப்படின்ற மாதிரி தான் அடுத்த கான்செப்ட். இதுமே ப்ராபபிள் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 1 வீக், இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே என்ன பண்ணிடுவான்னு பார்த்தோன்னாக்கா எஸ்ஐக்கான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ்ஐக்கான ஓவரால் கட் ஆஃப் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆயிடுச்சா எக்ஸாம் 2023ல் கிட்டத்தட்ட வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஆகஸ்ட், செப்டம்பரில் இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் ஆயிடுச்சு. அவங்க நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸாமே முடிச்சு அப்புறம் ரிசல்ட் விட்டாங்க, ஃபிசிக்கல் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணாங்க. ரீரிசல்ட் வச்சு ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ரீரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, திரும்ப ரீபிசிக்கல் பண்ணாங்க, திரும்ப ரீஇன்டர்வியூ பண்ணாங்க. முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணாங்க, ஓவரால் ரிசல்ட்டாக வெயிட்டிங்கு. இப்போ வெயிட்டிங் ரிசல்ட்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எஸ்ஐக்கான ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா எஸ்ஐ அண்ட் பிசியாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது, அதாவது 2024 to 25 இந்த பீரியடுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா குயிக்காக as much as possible எவ்வளோ குயிக்காக முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்போ பிசிக்கான ரிசல்ட்டை குயிக்காக கொடுத்துட்டாங்க. அடுத்து
எஸ்ஐக்கான ரிசல்ட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி அந்த சேம் ப்ராசஸை திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இவங்களுமே போலீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க. அப்படி முடிச்சதுக்குள்ள வித்தின் த இயர்க்குள்ள சரியா 2024 டிசம்பருக்குள்ள பார்த்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க பிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் எஸ்ஐக்கான எக்ஸாமுமே மேபி ப்ராபப்ளி எக்ஸாமுக்குமே பார்த்தோன்னா வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இன்னும் ஒரு 3 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த 3 மாதத்துக்குள்ள எஸ்ஐக்கான எக்ஸாம் வைக்கிறதுக்கும் பிசிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா அலாட் பண்ணுறதுக்குமான ஐடியாஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக படிச்சுட்டு இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒருவேளை பிசி பாஸ் பண்ணியிருந்தீங்க. பிசி பாஸ் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ட்ரைனிங்க்கு ரெடியாக இருக்க போகிறீங்க. ட்ரைனிங்க்கு ரெடியாக இருங்க. ஒருவேளை நான் எஸ்ஐலையும் பாஸ் பண்ணிட்டேன் ஓவரால் ரிசல்ட் அப்படின்போது நீங்களும் ட்ரைனிங்க்கு ரெடி ஆகுங்க. ஸோ ஒருவேளை எஸ்ஐலையும் பிசியில் ஜஸ்ட் கட் ஆஃப்குள்ளே என்னுடைய மார்க் வரல, ஸோ நான் ஃபெயில் கிடையாது, எலிஜிபிள் நான் பாஸ் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கல் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் ஓவரால் கட் ஆஃப்குள்ளே வரும்போது டேட் ஆஃப் பர்த் சார்ந்த விஷயமோ இல்லை ஓவரால் கட் ஆஃப் சார்ந்த விஷயமோ ஏதோ ஒரு கான்செப்ட் அந்த கட் ஆஃப்குள்ள நான் வரல அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மையை ஏற்றுக்கிட்டு அடுத்த கால்ஃபர் 2024 to 25க்கான எஸ்ஐ அண்ட் பிசி வாட் எவர் இட் மேபி உங்களுடைய பேஸ் அந்த குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கும் பிசி எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகலாம். தாராளமாக படிங்க. ஏன்னா எங்கே விட்டீங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா என்ன நடந்தாலும் சரி நம்முடைய இலக்கை மாற்றாமல் அடையக்கூடிய வழிமுறைகளை மாற்றி ஸோ அதுக்கான யோசிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா 2024-25ஆம் ஆண்டிற்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுனாலும் சரி நீங்கள் 8122299971 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவ மாணவியர்கள் ஸோ அவங்களுக்குனா வருங்கால காவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனல்ஸ், ஸோ நம்முடைய பார்த்தோன்னா டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸு, நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா மெசேஜ் பண்ணி சார் நாங்கள் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் சார், ஏஆர் செலக்ட் ஆயிருக்கேன், கேர்ள்ஸ்லாம் ஃபயர் செலக்ட் ஆயிருக்கேன் சார், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் வந்து டிஎஸ்பி செலக்ட் ஆயிருக்கேன் சார், நான் வந்து ஜெயில் வார்டனா செலக்ட் ஆயிருக்கேன் சார், நான் வந்து ஃபயர் பண்ண செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஆஃபீஸ் நம்பருக்கும் சரி என்னோட பர்சனலும் சரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஆல் த பெஸ்ட்டுப்பா. ஸோ உங்களுடைய காவல் பணியை நீங்கள் என்ன மனநிலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ கடைசி வரைக்கும் அதே மனநிலையில் ஒரு நல்ல ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஸோ எந்த விதமான தவறான செய்கையிலும் ஈடுபடாமல் ஒரு நல்லதொரு ஒரு பல்கலைக்கழகன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில் ஸோ சொசைட்டிக்கான ஒரு அந்தஸ்தை உங்களால் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஸோ என்னால் ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ வேறு எதுவும் மாற முடியலனாலும் சரி என்னால் வந்து பார்த்தோன்னா பல அதிகாரிகளை உருவாக்க முடியும் என்ற பெருமையோடு ஸோ நான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுடைய காவல் பணி சிறக்க வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாகவும் என்னுடைய தனி பர்சனல் சார்பாகவும் பார்த்தோன்னா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த கிளாஸில் பார்க்குறேன். ஸோ அதை தொடர்ந்து இணைந்திடுங்கள். பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.